தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மூக்கமுத்து அவர்கள் காலமாகி இருக்கிறார். அவரை பற்றி நீங்க உங்களுடைய நினைவுகளை பதிவு பண்ணலாம். மூக்கமுத்து அவர்களை இழந்து தவிக்கிற அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆறுதல். அந்த காலகட்டத்திலே தராசு பத்திரிகையில் கட்டுரை தொடர் எழுதி வந்தார். நமது நண்பர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு துக்ளக் பத்திரிகையிலே தலைமை நிருபராக பெயரோடும் புகழோடும் பணியாற்றி வருகிறார். அவர்தான் அந்த கட்டுரை தொடரை தொகுத்து வழங்கியவர். அதுல நிறைய அரசியல் நிகழ்ச்சிகளையும் அவர் நினைவு கூர்ந்திருப்பார். மூக்கமுத்து அவர்களை பொறுத்தவரையிலே அவர் எம்ஜிஆருக்கு போட்டியாக உருவாக்கப்பட்டவர் என்பது அந்த காலத்திலே அது ஒரு கருத்து, பிள்ளையோ பிள்ளை படத்திலே. ஆனாலும் அதன் 100வது நாள் விழாவில் எம்ஜிஆர் கலந்து கொண்டார். மூக்கமுத்து அவர்களை பாராட்டி பேசினார். பிறகு மூக்கமுத்து அவர்களின் மன்றங்கள் துவங்கப்பட்டன. இது எல்லாமே 1970-71 காலகட்டம். அதுல எம்ஜிஆர் மன்றத்தினருக்கு அது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. ஊர்களிலே எம்ஜிஆர் மன்றத்துக்கு போட்டியாக மூக்கமுத்து மன்றம் வரும். 72 மதுரை திமுக மாநாடு ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன். அப்போது வழக்கமாக மாநாடு துவக்கத்திலே ஊர்வலத்தில் வருகிற எம்ஜிஆருக்கு பதிலாக மூக்கமுத்து அவர்கள் திமுக கொடியோடு வந்தார். திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அது முதல் பிணக்கை அதுதான் ஏற்படுத்தியது. அதற்கடுத்த சில மாதங்களிலேயே அதிமுக பிறந்து விட்டது. மூக்கமுத்துவை பொறுத்தவரையில் அதற்கு பிறகு அவர் எம்ஜிஆர் அவர்களோடும் ஒரு நட்பு பாராட்டி வந்தார். ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது மூக்கமுத்து அவர்களுக்கான ஒரு பரிசு மாதிரியாக ஒரு தொகை, அது எவ்வளவு என்று எனக்கு சரியான நினைவில்லை, சில லட்சங்கள், அதையெல்லாம் அவர் வீட்டுக்கு சென்று கொடுத்து வந்தார். இப்படி மூக்கமுத்துக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவர் அரசியலோடு தொடர்புடையதாக இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு கலைஞர் சமாதியிலே அவர் நினைவாஞ்சலி செலுத்திய போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் பிரசுரமாக்கி இருந்தது. அதை பார்த்த பிறகுதான் நான் அவரை பற்றி மீண்டும் அவரது நினைவுகள் எல்லாம் எனக்கு எழுதினேன். நடுவிலே ஒரு முறை தமிழரசு அவர்கள் பேசினார்கள் என்னோடு. அப்போது நான் கேட்டேன், மூக்கமுத்து அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று. நன்றாக இருக்கிறார் என்றுதான் பதில் சொன்னார். மறைந்து விடுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. காலம் தனது பணியை செய்து வருகிறது. ஒரு ஜென்மம் நிறைந்தது, சென்றவர் வாழ்க என்று சொல்லி இரங்கல் செய்தியை நான் வெளிக்கிறேன். இணைப்பில் நினைவுகளை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசுஷாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கமுத்து காலமானார். திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். உடல்நலக்குறைவு மற்றும் வயதுமூப்பு காரணமாக தன்னுடைய 77வது வயதில் இவர் காலமானார். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் மூக்கமுத்து என திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கமுத்து காலமானார். 1970களில் வெளியான பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன் உள்ளிட்ட படங்களில் மூக்கமுத்து நடித்திருக்கிறார். தன்னுடைய 77வது வயதில் மூக்கமுத்து காலமானார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கமுத்து வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 77. 1970 காலகட்டத்தில் திரைப்படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் மூக்கமுத்து என திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கமுத்து அவர்கள் தன்னுடைய 77வது வயதில் காலமானார்.